அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி 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 நியூ இயர். இந்த வருஷம் எல்லாரும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வருஷத்தை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. எல்லா விஷயத்துலையுமே என்னை மோட்டிவேட் பண்ணது நீங்கள் மட்டும்தான். நிறைய பேர் சொல்லலாம் அவங்க கண்ணுக்கு தெரியாத ஆளுகள், எல்லாரும் எப்படி நினைப்பாங்க என்னன்ட்டு. பட் கமெண்ட் செக்ஷன் அப்படி இருக்காது. எந்த இடத்துல நான் டவுன் ஆனாலும் உங்களோட கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன் அப்படின்னா அப்படியே எனக்கு ஒரு தானாக ஒரு எனர்ஜி வரும். அதுக்கு என்னோட பெரிய நன்றி. என்னோட எமோஷன்ஸ் எல்லாமே நான் கொட்டினது நம்மளோட வாய்ஸ் ஓவரில் மட்டும்தான், வீடியோஸில் தான். எங்கள் அம்மா அப்பாட்ட கூட நான் சொல்லி அழுததில்லை. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தப்போ கூட என் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எங்கள் அப்பாட்ட ஒரே ஒரு செகண்ட் ஹக் பண்ணி அழுதேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதே அதுலேருந்து வெளியே வரக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒரு சிஸ்டராக நான் சொல்கிற விஷயங்கள் 1-2 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்துக்குமே சரி சரி சரின்ட்டு தலையே ஆட்டாதுங்க. நிறையா விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகணும். அப்போ நாம் சொல்கிற நோ மற்றவங்கள ஹர்ட் பண்ணலாம், நம்மளை தப்பான்னு நினைக்கலாம். பட் அது அதோட முடிச்சு போகும். நீங்கள் எஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் தலைகளாக மாறி போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நோ அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். அதிலே ஒரு புடியாக நின்றுங்க. மழை நீர் நல்லா பியூராக தான் கீழே வருது. வந்ததுக்கப்புறம் சிலது வயலுக்குள்ளே போகுது, சில நீர் சாக்கடைக்குள்ளே போகுது, சிலது கடலுக்குள்ளே போகுது. இந்த மாதிரி ஓகேவா. மேலேருந்து வர நீர் பியூராக வந்தாலும் கீழே வந்ததுக்கப்புறம் போய் சேர்ற இடத்த பொறுத்து தான் அந்த நீரோட மதிப்பு. அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே போய் மாட்டக்கூடாது. நாம் சூஸ் பண்ணுற ஆட்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான ஆளாக இருக்கணும். அண்ட் நாம் இருக்கிற இடம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். 2025 அடித்து தாக்கிடுச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் நான் தான் ஹீரோயின், நமக்கு நாம தான் தெரபிஸ்ட். ஸோ எல்லாருமே கரெக்டாக நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளை நாம் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் நாம் மட்டும்தான் பெர்மனெண்ட். அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணுங்கிறது இல்லை. மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாச்சும் நம்மளை பற்றி சொல்கிறாங்களா, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடணும். அந்த ஸ்மைலுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும், அவங்க நினச்சிப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் தெம் என்ஜாய், அவ்வளோதான். ஃபைனலி நமக்காக நாம் வாழணும், இந்த சொசைட்டிக்காக இல்லை. இன்னொரு விஷயம், நம்மளோட வெப்சைட்டில் ஃப்ராக்ஸ் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ராக் லான்ச் பண்ணியாச்சு. 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட வெப்சைட் homeslove.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.